திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு பைபிள் வித் நித்யாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன்னா, ப்ரேயர் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். மெயினாக நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும். ஸோ கவனமாக இதை கேளுங்க. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் நம்ம தான் ஹெட்டு, நம்மளால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு எந்த ஒரு பொண்ணுமே கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 11:3 நீங்கள் ரீட் பண்ணும்போது எந்த ஒரு குடும்பத்தும் ஹெட்னை நம்மளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதே 1 கொரிந்தியர் 11:3 வாசிக்கும்போது ஒவ்வொரு கணவனுக்கும் காட் தான் ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ கணவனுக்கு ஹெட்டாக ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு ஆஃபீஸரோ, ஒரு அம்மாவோ, அப்பாவோ, ஃப்ரெண்ட்ஸோ, ஒய்ஃப், அந்த இடத்துல ஒய்ஃப் கூட இருக்கக்கூடாது, மாமா, அத்தை யாருமே இருக்கக்கூடாது. குழந்தைங்க கூட சில ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெட்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹெட் தலை, நம்ம ஹஸ்பண்டுக்கு ஹெட் கடவுளாக தான் இருக்கணும். சில ஒய்ஃப் நினைக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட் தான் குடிகாரங்களாக இருக்கிறாங்களே, நம்ம ஹஸ்பண்ட் தான் தப்பான விஷயத்தில் இருக்கிறாங்களே, நம்ம ஹஸ்பண்ட் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, ஸோ இவங்களை எப்படி ஹெட்டாக வைக்கிறது, நான் வேலைக்கு போகிறேன், ஸோ நான் தான் எல்லாமே அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்கும் தான் கடவுள் வேர்வை சிந்தி தான் நீ உன் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சாபமாக ஒரு கட்டளை கொடுத்தாங்க. ஸோ அது இந்த நாட்களில் நிறைவேறப்பட்டுட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலுமே அதுலேயும் எந்த ஒரு ஹஸ்பண்டை பார்த்துக்கோங்க, வேலை சிந்தி தான், வேர்வை சிந்தி தான் அதில் ரன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ அவங்க பொறுப்பாக இல்லை அப்படின்னா இந்த பாரம் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கணும். அவங்க நினைக்கலாம், இவரை திருத்துறது தான் என் கடமையா, எனக்கு லைஃப் அடுத்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக போகவே கூடாது. நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி அடுத்தவங்க நமக்கு கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க என்றைக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கணவனுக்கு மேலே நமக்கு ஒரு பாரம் இருந்தால் தான், நீதிமொழிகள் 31 நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், அவள் வீட்டு காரியத்தின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறாள். ஸோ நம்ம ஹஸ்பண்ட் ஏன் இப்படி இருக்கிறாங்க, அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உடனே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தால் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணணும். ஜீசஸ் நீங்கள் தானே அவரை ஹெட்டுன்னு எங்கள் குடும்பத்துக்காக வச்சுருக்கீங்க, ஸோ நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் ஒரு பொண்ணாக இருக்கிறேன், ஸோ என்ன தானே அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் முறையிடும்போது ஆண்டவர் நமக்குள்ள வழிகளை திறந்து வைப்பாங்க. அதே போல் நம்ம இப்போ காட்லி உமனாக இருக்கலாம். ஸோ ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அவர் என்ன தான் ஒரு பொறுமை இல்லாதவராக இருந்தாலும், குடிகாரராக இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கீழ்ப்படியணும். நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் காடோட பெட்டு, ஸோ நான் சொன்னால் எல்லாம் நடக்கும் அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஒரு பெண் கீழ்ப்படியணும். 1 பேதுரு நம்ம 1 பேதுரு 3:1 நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து இருங்கள் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கற்புள்ள கீழ்ப்படிந்த நடக்கையினால் நீங்கள் கணவரை ஆதாயப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக ஒரு கணவன் ஹெட்டாக இருக்கணும். அந்த கணவன் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அவனுக்குள்ள பாரத்தை ஒரு மனைவியால் மட்டும்தான் சுமந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவள் எடுத்து, அதாவது அவள் வேலைக்கு போகணும்னு சொல்லலை, ஏன்னா வேலைக்கு போனால் அவளுக்கு டபுள் பாரம் ஆகுது. ஸோ அவள் என் குடும்பத்தை கட்டணும்னா 1 மணி நேரம் கண்டிப்பாக அந்த கணவருக்காக பாரப்பட்டு அவள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அவளுடைய லைஃப் கண்டிப்பாக மாறுறத இன்றைக்கி நீங்கள் உங்கள் கஷ்டப்படலாம், ஐயோ என்னடா இது, நான் ஜெபிக்கிறேன், 1 நாள் ஜெபிக்கிறேன், 2 நாள் ஜெபிக்கிறேன், மாறலையே அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ரெகுலராக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கும்போது, அவருக்காக நீங்கள் பாரப்பட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கும்போது வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும். கொஞ்ச நாள் நீங்கள் ஜெபிக்கும்போது நல்லா இருந்தது போல் இருக்கும், அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சோர்வின் ஆவி தாக்கலாம், வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை வரலாம். ஆனாலும் நீங்கள் அந்த பேட்லேயே நீங்கள் தாண்டி கடவுள்கிட்ட நெருங்கி வரும்போது அநேக ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வர்றதை பார்ப்பீங்க. ஸோ எல்லா பெண்களும் ஒவ்வொரு கணவனுக்காக கண்டிப்பாக பாரப்பட்டு ஜெபிக்கிறது. ஏசப்பா நமக்காக எல்லாவற்றையுமே சீர்படுத்தி தந்துட்டாங்க. ஸோ இந்த ஏசப்பாட்ட நம்ம முறையிடணும். ஆண்டவர் என் குடும்பத்து நிலைமை இப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக முறையிடும்போது ஏசப்பா இந்த ஆதாம், அதாவது உங்கள் கணவராகி அந்த ஆதாமையும் எழுப்புறதுக்கு உங்கள் மூலமாக வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு ஏவாள் மூலமாக தானே வீடு இடிக்கப்பட்டு, அதே மாதிரி உங்களாகிய நீங்கள் இந்த ஏவாளாகி இந்த குடும்பத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த குடும்பம் கட்டப்படுறதுக்கு நீங்கள் ஒரு
கருவியாக அந்த இடத்துல பயன்படுவீங்க. ஸோ ஒவ்வொரு காட்லி உமனும் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஸோ யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஜெபிங்க. கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது மாறும். ஸோ இதே போல் என்னோட லைஃப்பில் இருந்து ஒரு சாட்சியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா என்னுடைய கணவர் வந்து எந்த ஒரு ரொம்ப நல்லவங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, அப்படி இருக்கக்கூடிய கணவர் தான். பட் அவங்க வந்து ஆண்டவரை அறியலை. ஸோ என்னோட பாரம் என்னன்னா, ஆண்டவரே எப்படியாவது அவங்க உங்களை அறியணும் ஏசப்பா. ஸோ நான் வந்து அவங்கள வந்து மதத்தை மாற்றுறேன் அப்படின்னு அவங்க எதுவுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்டின்ங்கிறது ஒரு மதம் கிடையாது, ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காக பாரப்பட்டேன். ஜீசஸ்னா யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் பாரப்பட்டு ஒரு 2020 ஃபுல்லாகவே நான் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் வந்து அந்த 2020 லாஸ்ட் வந்து அவங்கள ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை பண்ணினாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் இதை வந்துட்டு சாட்சியாக சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து பாரப்படணும். ஆண்டவர் என்னுடைய கணவர் இப்படி இருக்காங்கன்னு பாரப்படும்போது ஆண்டவர் வந்துட்டு அதில் பெரிய ஒரு வல்லமை, பெரிய ஒரு கிருபை, ஒரு கிரியையை அதில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற உங்கள்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கணவருக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிங்க. உங்களுடைய லைஃப்பை ஆண்டவர் வந்துட்டு இன்னும் மேன்மேல வந்து பிரகாசமடைய செய்வாங்க. இல்லை உங்கள் லைஃப் வேறு, மற்றவங்க லைஃப் வேறு, ஸோ கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரை அறிஞ்சவங்க இப்படி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிட்டு மறுபடியும் நீங்கள் உலகத்துக்குள்ளே போனீங்கன்னா பாடு உங்களுக்கு டபுளாக மாறும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஆக்ஷன் வந்து இன்னும் ஜெபம் அழுக இன்னும் டபுளாக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அந்த கஷ்டம் வந்து நிவர்த்தி ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும், நான் பைபிளில் கரெக்டாக இருக்கணும், நான் வந்து வேதத்தை தியானிக்கிறதுல, ஆண்டவரை அறியதில், ஆண்டவரை அநேக மக்களுக்கு சொல்கிறதுல நான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தங்க உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா ஹஸ்பண்டுக்காக நீங்களும் ஒரு மணி நேரம் அப்படி அவங்களுக்காக ஜெபிக்கும்போது லைஃப் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஸோ கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரணும். உலகத்துக்குள்ளே போயிட்டு திருப்பி அதில் வந்து வெளியே கஷ்டப்பட்டு வந்து அதில் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நரகம், ஒரு வேதனை. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஐயோ என்ன லைஃபு, நம்ம இந்த பணம்லாம் சம்பாதிச்சது என்னத்துக்கு, அந்த மாதிரி நம்ம மனசுக்கு தோணிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொருவரும் நம்ம லைஃப் மாறணும்னா நம்ம சேஞ்ச் ஆகணும், நம்ம ஆண்டவருக்குள்ளே ஈடுபட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் மாறும். உலகத்தை பார்க்காதீங்க, உலகம் நம்மளை இழுக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்து உள்ளே போயிடாதீங்க. பைபிளை எப்போவுமே பெரிய விஷயமா எடுங்க. இந்த உலகம் வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் தான் விளையேற பெற்றது அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆத்மாக்காக பாரப்படுங்க. இதுதான் நம்மளோட முதல் ஊழியம். நம்ம குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரை எப்படி நம்ம கொண்டு வர்றது தான் நம்மளோட முதல் ஊழியம். ஸோ ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக பிரயாசப்படுங்க. ஸோ இதில் இப்படி நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக டைவர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. என்ன தான் சத்ரு வந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஆண்டவர் இணைச்சதை வந்து மனுஷன் பிரிக்க முடியாது. ஸோ ஆண்டவர் வந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, உண்மையாக இருக்கும்போது, நம்ம கணவருக்காக நம்ம பாரப்படும்போது ஆண்டவர் இன்னும் நம்மளை வந்து ஆசீர்வாதமாக வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காடை அறிஞ்சிட்டு பின்வாங்கி போனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாங்க. ஆண்டவருக்குள்ளே வந்து பைபிளை நல்லா வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டைம் பைபிள் படிங்க. அது நம்ம கூட கண்டிப்பாக பேசும். ஒவ்வொருத்தங்களும் ஆண்டவரை அறிஞ்சவங்க ஆண்டவரை பற்றி இன்னும் அநேக மக்களுக்கு சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.